சத்துருக்கள் சூழ்ந்து நிற்கும் போது கர்த்தர் நமக்காக அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் விடுதலையாக்கி மோசே கொண்டு வந்த போது எதற்கு என்ன இருக்கு அப்படின்னா செங்கடல் இருக்கு. இந்த செங்கடலுக்கு முன்பாக நின்று மோசே பார்க்கிறாரு. பின்பாக என்ன வருது? பார்வோன் சேனை வருது, பார்வோனுடைய கூட்டம் வருது, எல்லாம் வருது. இப்போ இந்த செங்கடலுக்கு முன்பாக நின்று மோசே என்ன செய்கிறது? இந்த ஜனங்கள் எல்லாரும் எகிப்துல பிரேத குழியில நான் இங்க கொண்டு வந்தீங்க, அங்க சாகடிக்காம இங்க கொண்டு வந்தீங்க, எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. ஆனா மோசே அமைதியா ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுமா. மோசே சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்னா யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 14 சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, நீங்க சும்மா இருப்பீங்க. கர்த்தர் எப்படி யாவையும் செய்வார்னா நமக்காக, நம்ம சும்மா இருக்க வச்சுட்டு நமக்கு முன்பாக கர்த்தர் இறங்கி யுத்தத்தை நடப்பிப்பார். ஆமென். இந்த காரியம் என்ன நடக்குது எல்லாருக்கும் தெரியும். மோசே தேவனிடத்துல ஜெபிக்கும் போது, நீ ஏன் என்கிட்ட முறையிடுற? உன் கோலை எடுத்து என்ன பண்ணு, செங்கடல் மேல வை, உனக்கு வழிகள் என்ன பண்ணுன்னா திறக்கப்படும். நமக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கையில வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம கையில கொடுத்திருக்கிறார். கர்த்தர்